தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஆம், தாழ்நிலையில் உள்ள மானிடராகிய நம்மை தேடி மசபியேல் குகையில் தோன்றி மானுடம் தழைக்க நாமே அமல உற்பவம் என்று சொல்லி தனது தாய்மையின் தூய்மையை வெளிப்படுத்திய நம் லூர்து அன்னைக்கு இன்று விழா எடுக்கிறோம். அம்மா என்பது உயிரும் மெய்யும் கலந்த உயரிய வார்த்தை. தாய்மை இல்லை என்றால் இன்றைய தலைமுறை இல்லை. இவ்வுலக தாயை விட மேலான விண்ணகத்தாய் நமது லூர்து அன்னை. 1858 பிப்ரவரி 11ஆம் நாள் முதல் ஜூலை 16ஆம் நாள் வரை 18 முறை பெர்னதத் என்ற 14 வயது சிறுமிக்கு லூர்து நகரில் காட்சி கொடுத்தார் நம் அன்னை. பிறருக்காக தன் வாழ்வை ஈந்தவர், பிறர் நலனில் அக்கறை கொண்டவர், பிறரின் பிணியை பிணக்குகளை நீக்குபவர், பிறர் நலனுக்காக தன் மகனையே ஈந்தவர், பரிந்து பேசுதலில் பக்குவமானவர், இன்னல் நீக்கும் பன்முகத்தாய், அத்தனை அடைமொழிக்கும் சொந்தக்காரர் நம் தாய் லூர்து அன்னை. இன்றைய நற்செய்தியில் துன்ப நேரங்களில் தோள் கொடுப்பவராக இருந்து கானாவூர் திருமண வீட்டின் குறையை நீக்கினார். நாம் கேட்பதை அன்னை நிறைவேற்றுவார். அன்னை லூர்து நகர் காட்சியில் நம்மிடம் கேட்ட மனம் மாறுங்கள், ஜெபியுங்கள் என்ற கோரிக்கையை ஏற்று மனம் மாறுவோம், ஜெபிப்போம், திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்கவர்களே, இந்த திருப்பலியானது செங்கோல் இவர்களினுடைய குடும்ப நன்றி திருப்பலியாகவும் அடிமை தீய போதை பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமெனவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஊருக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் மனம் மாறி ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் தேற்றி ஆறு போல் நிறைவாழ்வு நம் வாழ்வில் பாய்ந்தோடச் செய்வார் என எசாயா கூறியுள்ள இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவார்த்தைகள் 10 முதல். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவார்த்தைகள் 10 முதல். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்.
எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் 445, பக்கம் 445. கடவுளை நினைக்கின்றது என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. பேருடையாள் என்றிடுமே ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர்தம் பெயரும் புனிதமாகும். அவரு கஞ்சு இரக்கமாகும். கரத்தின் வல்லமை கொண்டே அவர் செருக்குச்சோரை தம்மை உயர்த்திவிட்டார். பசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். முன்னோர் தமக்கு உரைத்தது போல் ஆபிரகாமும் சந்ததியும் இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயேல் மக்களை திருமகனாவியரும் என்றும் மகிமை பெற்றிடவே என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே
அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம். கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் அதன் பிறகுதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் லூர்து அன்னையினுடைய விழாவை நாம் சிறப்பு செய்கின்றோம். இந்த லூர்து அன்னை கபியிலே நாம் அனைவரும் கூடியிருந்து இந்த அன்னைக்கு நாம் விழா எடுக்கின்றோம். மரியாயின் சேனையினர், லூர்து அன்னை பிரசிடிய மரியாயின் சேனர் இந்த விழாவை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த லூர்து அன்னையினுடைய காட்சிகள், இந்த லூர்து அன்னை பற்றிய வரலாற்று நிகழ்ச்சிகள், இவைகளெல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வைக்கிறது. பிரான்ஸ் நாடு, பிரான்ஸ் நாட்டினுடைய தெற்கே நல்ல அருமையான மலைகள், உயர்ந்த மலைகள், பச்சை பசேல் என்று காட்சியளிக்கக்கூடிய தோற்றம், நல்ல அருமையான ஒரு காலநிலை. அந்த மலைகளினுடைய அடிவாரத்திலே இருக்கக்கூடியதுதான் லூர்து நகர் என்ற ஒரு அருமையான ஒரு குக்கிராமம். நல்ல இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பகுதி. இங்கே பிறந்தவர்தான் பெர்னதர்த் என்ற சிறுமி பெர்னதர்த் அம்மாள். கிபி 1844ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இவர் பிறந்தார். இவர்தான் தலைப்பிள்ளை. இவருக்கு பின்னால் 7 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த பெர்னதர்த் அம்மாள் பிறந்த 2ஆம் நாளிலே இவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. இவருடைய தந்தை பிரான்சிஸ் சுபீரோ மாவு அரைத்து செய்கின்ற ஒரு வேலையை செய்து வந்தார். அதன் பிறகு அதை கைவிட்டு மரம் வெட்டி தனது வாழ்க்கையை, குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். தாய் ஒரு சலவை தொழிலாளி. வீடுகளில் பாத்திரம் கழுவி அதையும் அந்த வேலையும் இணைத்து பார்த்து கொண்டிருந்தார். ஏனெனில் 7 பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். எனவே தாய் தந்தை 2 பேரும் இணைந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வேலை செய்தார்கள். வறுமை தாண்டவமாடியது. இவர்கள் 2 பேரும் வேலை செஞ்சாலும் குடும்பத்தை காப்பாற்ற முடியல. வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையாக விற்க வேண்டிய ஒரு சூழல் ஆகிவிட்டது. வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை. எனவே இப்படி வீட்டில் உள்ள பொருட்களெல்லாம் விற்றார்கள். கடைசியில் அந்த வீட்டு பொறுப்பாளர், நீங்கள் வீட்டை காலி செய்யுங்கள் என்று கூறிவிட்டார். எனவே இவர்கள் நடுத்தருவிற்கு வந்தார்கள். அந்த நேரத்தில் இவருடைய உறவினர்கள் ஒருவர், ஐயோ, இவர்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடமில்லை என்று தனது வீட்டினுடைய ஒரு அறையை கொடுத்தார்கள். ஏற்கனவே அவர்கள் ஒரு அறையிலே கூடியிருக்கிறார்கள். எனவே இது ஒரு அறை, ஒரு சாதாரணமாக ஒரு பழைய பொருட்களை அடைத்து வைத்திருப்பாக இருந்த ஒரு அறை. எனவே அந்த அறை மிகவும் பாழடைந்து வெறும் தூசியாக இருந்தது. இல்லை, அது ஒரு பொருட்கள் சேமிப்பு கிடங்காக தான் அது இருந்தது. அப்போ அந்த சுகாதாரமான ஒரு காற்று இல்லை, தூசி. இந்த பெர்னதர்த் அம்மாளுக்கு இது ஒத்துக்கொள்ளலை. ஆஸ்மா நோய் ஆரம்பித்தது.
ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆஸ்மா நோயினால். எனவே மருந்து வாங்குவதற்கு பணம் இல்லை. அவளுடைய தாயின் ஆறுதல் மொழிகள் மட்டுமே இந்த பெர்னத்தம்மாளுக்கு மருந்தாக இருந்தது. பள்ளி செல்லவில்லை, பள்ளி செல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆஸ்மா நோயினுடைய ஒரு தாக்கம். அதே போல குடும்பத்தினுடைய வறுமை. மூத்த பிள்ளையாக இருந்தால் குடும்ப சூழலை அறிந்தாள், பொறுப்பாக நடந்து கொண்டாள். பொதுவாக வீட்டிற்கு தலைப்பிள்ளைகள் எப்பொழுதுமே பொறுப்புள்ளவர்களாக, நல்ல ஒரு கடமை உணர்வுள்ளவர்களாக, ஒழுங்குகளை சட்டங்களை அனுசரிக்கக்கூடியவர்களாக, குடும்பத்தின் மற்றவர்களுடைய நிலைகளை அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த மூத்த பிள்ளைகள் எப்பொழுதுமே இருப்பார்கள். எனவே அத்தகைய விதத்திலே தான் பொறுப்போடு குடும்ப சுமையை தாங்கி கொண்டாள். பள்ளி செல்லவில்லை. இவள் வீட்டிலே உள்ள மற்ற பிள்ளைகளை பார்த்து கொண்டார், அக்கறையோடு பார்த்து கொண்டார். அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இப்படி இருக்கும் பொழுது ஆடு மேய்க்க செல்வார். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அந்த நேரத்தில் ஆடு மேய்க்க செல்வாள். அங்கு ஆடு மேய்க்க செல்லும் பொழுது ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும். அப்போ நேரத்தை வீணடிக்காமல் இவள் சிறுமி பெர்னதத்தம்மாள் 14 வயது சிறுமிதான். ஒரு பீடம் அமைத்து அந்த மலை பகுதி இதே போல தான் நல்லா இருக்கும். அப்படி பீடம் அமைத்து அந்த கற்களால் பீடம் அமைத்து நல்ல பூக்களால் அங்கே இருக்கக்கூடிய பூக்களை வைத்து நல்ல முறையில் அலங்காரம் செய்து வைப்பது அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வேடிக்கை நிகழ்ச்சியாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும், ஆட்டுக்குட்டிகள் வந்து மேலே ஏறி விளையாடும். அது பிறகு அந்த பூக்கள் எல்லாத்தையும் தட்டி விட்டு பீடத்தையும் தட்டி போட்டுரும். இவள் கோவப்பட மாட்டாள். மீண்டும் பொறுமையோடு மீண்டும் அந்த கற்களை வைத்து பீடம் அமைத்து பூக்களை வைத்து மீண்டும் தயார் செய்வாள். மீண்டும் அந்த ஆடுகள் அந்த பூக்களை பார்த்தோன்னா மேலே ஏறி விழுந்து திரும்பியும் பீடத்தை உடைச்சி போட்டுரும். ஆனால் ஒவ்வொரு முறையும் பொறுமையாக இருந்து அந்த ஆடுகள் மீது சினம் கொள்ளாமல் அவற்றை மன்னித்தார். இவைகளுக்கு வாயில்லா ஜீவன்கள், இதுக்கு என்ன தெரியும் என்று அது முழு மனதோடு மன்னித்து ஏற்றுக்கொண்டார். சில நேரத்தில் நம்மளோடு இருக்கக்கூடிய மனிதர்கள், உடன்பிறப்புகள் சில நேரங்களில் சில தவறுகள் செய்யலாம். அது சில நேரத்தில் தெரிந்தே செய்யலாம், சில நேரத்தில் தெரியாமல் செய்யலாம். அது தெரிந்து செய்தார்களோ தெரியாமல் செய்கிற நமது கடமை நாம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பண்பை அருமையாக பெர்னத்தம்மாள் உணர்த்துகிறார். அதன் பிறகு புதுநன்மை எடுக்கிறாள் சிறுமி. அதற்காக தயாரித்து புதுநன்மை எடுத்த பிறகு இன்னும் அதிகமாக ஆன்மீக காரியங்களிலே ஆண்டவரோடு பக்தி முயற்சியிலே அதிகமாக ஈடுபடுகிறார். குளிர்காலம் அதிகமாக வருகிறது. எப்பொழுதுமே குளிராகத்தான் இருக்கும். அப்பொழுது வீட்டிலே எல்லா வீடுகளிலும் தீ மூட்டுவார்கள். விறகை வைத்து தீ மூட்டுவார்கள். அப்படி தான் இருக்க முடியும். இப்பொழுதெல்லாம் அறைகளிலே ஹீட்டர் வந்து விட்டது. அது அப்போ அந்த காலத்துலலாம் அது கிடையாது. அப்போ இவர்கள் விறகை வைத்து தீ மூட்டி அந்த வெப்பத்தை சூடை தணிப்பதற்காக பயன்படுத்தினா இருக்க முடியாது. அப்போ அந்த விறகு பொறுக்க வேண்டும். அப்போது பெர்னத்தம்மாள் விறகு பொறுக்குவதற்காக காட்டுப்பகுதிக்கு மலைப்பகுதிக்கு செல்வார்கள். அப்போ ஒரு நாள் அப்படி செல்லும் பொழுது மேரி ஜேன் அவருடைய சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகள் 2 பேரோடு போகிறாங்க. 2 சகோதரிகளும் 3 பேரும் சேர்ந்து போகிறாங்க. மசபெல் என்கின்ற ஒரு அருமையான குகை. அந்த குகை அருகிலே காவே என்ற ஒரு சிறிய ஓடை, அதை கடந்துதான் அவர்கள் செல்ல வேண்டும். அப்போ அந்த ஓடை பக்கத்தில் அந்த மசபேல் குகையில் முதல் காட்சி நடக்கிறது. அன்னை மரியாள் இந்த பெண்ணுக்கு, இந்த பெர்னத்தம்மாளுக்கு காட்சி கொடுக்கின்றாள். ஜபமாலை கையிலே, நீல நிற இடைக்கச்சை, காலிலே மஞ்சள் நிற ரோஜா பூக்கள். ஜபமாலை கையிலே இருக்கிறது. அந்த ஜபமாலை வைத்துக்கொண்டு சிலுவை அடையாளம் வரைகின்றார். வரைந்த பிறகு ஜபமாலையை ஜபிக்க ஆரம்பிக்கின்றார். அப்போ இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அது என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு காட்சி, ஏதோ ஒரு ஒளி. ஆனால் இந்த மற்ற கூட நின்ன மேரி ஜேன் இந்த 2 பேருக்கும் இந்த காட்சி தெரியல. ஏதோ ஒரு ஒளி, வெளிச்சமாக தான். அந்த பெண் அன்னை மரியாள் தெரியல, ஆனால் ஒரு வெளிச்சம். ஆனால் பெர்னத்துக்கு தெரிந்தது காட்சி. மாதான்னு இந்த பிள்ளைக்கு தெரியாது. ஒரு பெண், ஒரு வெளிச்சம்,
ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்திலே ஒரு பெண் காட்சி கொடுக்கிறார். அப்படிதான் இவள் நினைத்து கொண்டாள். அப்போ மற்ற பிள்ளைகளுக்கு அந்த ஒளி தோன்றி மறைஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ இதை பார்த்த உடனே பெருநத்தம்மாளுக்கு ஒரு பயம், ஏதோ ஒரு பெண் போல இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு வீட்டில் போய் சொல்கிறாங்க, இப்படி அம்மா அப்பாட்ட இப்படி நாங்கள் ஒரு வெளிச்சமாக இருந்துச்சு, ஒரு பெண் தோன்றினாள். அப்போ மற்ற பிள்ளைகள்லாம் எங்களுக்கு அந்த பெண் தோன்றலை, ஏதோ ஒரு ஒளி தோன்றி மறைஞ்சுது இப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி இது பசாசு தான், பசாசனுடைய தந்திர வேலை, அதனால் நீங்கள் தீர்த்தம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தீர்த்தம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. தீர்த்தம் கொண்டு போய் தீர்த்தத்தை தெளி, நீ இறைவனிடந்து வந்தால் முன்னவா, இல்லைனா பின்ன ஓடிப்போ சாத்தான்னா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ 2ஆம் காட்சியிலே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதே போல் காட்சி கொடுக்கின்றாள் அன்னை மரியாள். அப்போ இந்த பெருநத்தம்மாள் சின்ன பிள்ளை தீர்த்தத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, என்ன நீ கடவுளிடமிருந்து வந்தால் முன்னே வாரம், இல்லாவிட்டால் ஓடி போய்விடும். அப்போ அந்த அம்மா அப்படியே நிற்கிறாங்க, அப்படியே நின்று ஜெபமாலை வைத்து கொண்டு ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த நேரம் 2வது காட்சியில் அப்படி ஒரு பரலோக விண்ணக மாட்சியில் அப்படியே ஒளிர்ந்தாள் அந்த அளவிற்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பாவும் இப்போ பார்க்குறாங்க, என்ன இவ இப்படி சொன்னாலே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு பின்னால் பின்பற்றி பார்க்குறாங்க. அவங்க அப்பா பார்த்துட்டாங்க, ஜெபமாலையோட ஒரு பெண் காட்சி கொடுக்குறார், ஆனால் மாதாவா யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியல. அப்போ இதோடு 2ஆம் காட்சி முடிந்து விடுகிறது. 3ஆம் காட்சியிலே அந்த பெற்றோர்கள் சொல்கிறாங்க, நீ என்ன அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீறி பெருநத்தம்மா சின்ன பிள்ளை போகிறாங்க, மற்ற சிறுவர்களும் கூட போகிறாங்க. பெருநத்தம்மா என்ன பண்ணிட்டா, நம்ம கூட போகும்போது தாள், மை, எழுதுகோள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். எப்படியாவது நீங்கள் யார், உங்கள் பேர் என்னன்னு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது போய் அதே போல் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றாள் 3வது முறையிலே. அப்போ இந்த சின்ன பிள்ளை கேட்குறான், உமது பெயர் என்ன, உமக்கு என்ன வேண்டும், நான் தாள் கொண்டிருக்கிறேன், தாள் பேனா கொண்டிருக்கேன், தாங்க இதில் எழுதுங்க அப்படின்ட்டு அந்த சின்ன பிள்ளை மாதான்னு தெரியாமல் அப்படி சொல்கிறாங்க. அப்போ உடனே அன்னை மரியாள் பேசுகின்றாள், நீ 15 நாள் இதே இடத்திற்கு வர வேண்டும். இப்போ 3 காட்சி முடிஞ்சிட்டு 15, மொத்தம் 18 காட்சி. 15 நாள் இதே இடத்திற்கு வர வேண்டும். நான் உனக்கு இவ்வுலகிலே மகிழ்ச்சி அளிக்க மாட்டேன், மறு உலகில்தான். அப்போ அந்த சின்ன பிள்ளை ஏற்கனவே உடல் நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதன் பிறகு அருள் சகோதரியாக மாறினார்கள் பெருநத்தம்மாள். மாறியும் இறக்கின்ற வரையிலே அவங்க பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. அடுத்து 4ஆம் காட்சி ஆரம்பமாகிறது. 4ஆம் காட்சியில் அவங்க அம்மா வர்றாங்க, பெருநத்தம்மா, அப்புறம் மற்ற பெரியவங்க கொஞ்சம் பேர் கோயிலுக்கு வராங்க. அந்த காட்சி கிடைக்கிறது. அந்த காட்சியில் ஜெபமாலை வைத்து கொண்டு, ஜெபமாலை சொல்லுங்கள், பாவிகள் மனம் திரும்ப, இந்த உலகத்திலே தீமை பெருகிவிட்டது, பாவம் பெருகிவிட்டது, ஜெபமாலை சொல்லுங்கள், அனைவரும் மனம் திரும்ப வேண்டும். அது முடியுது. அடுத்து 5வது காட்சி. 5வது காட்சியில் இந்த பெருநத்தம்மா போகிறாங்க. அப்போது மாதா தோன்றி, நான் உனக்கு ஜெபம் சொல்லி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜெபத்தை நீ வெளியே சொல்லக்கூடாது, இது உனக்கு மட்டும்தான் என்று சொல்லிவிட்டாள் அன்னை மரியாள். அதோட 5வது காட்சி முடியுது. அடுத்து 6வது காட்சி. பெரும் கூட்டம் வருது, ஊரில் உள்ள எல்லாரும் இதை பற்றி கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ட்டு. அதே போல் ஒரு மருத்துவர் ஒருத்தரும் போகிறார். அப்போ எல்லாரும் நிற்கும் பொழுது அந்த பெண்மணி காட்சி கொடுக்கிறார், அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றாள். மருத்துவருக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம், பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த நேரத்தில் என்ன, அப்போ பெருநத்தம்மா கேட்குறாங்க, அம்மா ஏன் சோர்ந்து காணப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த மாதா சொல்கிறாங்க, பாவிகளுக்காக ஜெபி, பாவிகளுக்காக ஜெபி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதோட 6வது காட்சி முடிஞ்சிருது. அடுத்து 7வது காட்சி. மாதா தோன்றி 3 ரகசியங்கள் உனக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மா சொல்லுங்க அப்படிங்கிறா. இல்லை, நீ அடுத்ததில் வரும்போது தான் சொல்லுவேன். அடுத்து 8வது காட்சி. அந்த 3 ரகசியங்களை சொல்கிறாங்க. தவம், தவம், தவம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ ஒருத்தல் கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நோய் நொடிகளை வேதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஒருத்தல் முயற்சியாக, ஒரு பாவியினுடைய மனம் திருப்புதலுக்காக நாம் அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே தவம் செய்ய வேண்டும் என்று அவள் சொல்லுகிறார். அடுத்து காவல்துறையினர்கள் சொல்லிட்டாங்க, இனிமேல் நீ கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறையினர்கள் எச்சரித்து விட்டார்கள். ஆனாலும் இந்த சிறுமி கேட்கல, 9வது முறையாக செல்லுகின்றாள். இந்த 9வது காட்சி தான் முக்கியமான காட்சி. அப்பொழுதுதான் மாதா சொல்றாங்க, இதோ பக்கத்திலே இருக்கிறது அந்த நீரூற்று, அதை குடித்து விட்டு உன்னை நீ கழுவிக்கொள் அப்படின்னு சொல்லி மாதா சொல்றாங்க. நீரூற்று இருக்கிறது, அதை குடித்து விட்டு உன்னையே கழுவிக்கொள். அப்போ அந்த சின்ன பிள்ளை போய் பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை. அப்போது அந்த தரையை தோன்றாங்க, தரையை தோண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தரையை தோன்றாங்க, நீர் அப்படியே பீரிட்டு வருகிறது. இந்த நீரை 3 முறை உன்னுடைய முகத்திலே நீ கழுவிக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 3 முறை அப்படியே கழுவுறாங்க. முதல்ல ஒரு கலங்கிய நீராகத்தான் இருந்துச்சு. அதன் பிறகு ஒரு புல், அது அருகிலே உள்ள அந்த புல், அதை எடுத்து சாப்பிட சொன்னார்கள். சாப்பிட்டாள் பெருநத்தம்மாள். அதன் பிறகு இந்த ஊற்றானது ஜீவ நீரூற்றாக, இன்றும் வற்றாத ஒரு நீரூற்றாக இருக்கிறது. அடுத்து 10வது காட்சி. அந்த காட்சியிலே அன்னை மரியாள் பெருநத்தம்மாளுக்கு சொல்லுகிறாள், இந்த இடத்திற்கு மக்கள் பவனியாக வர வேண்டும், இந்த இடத்திலே ஒரு ஆலயம் எனக்கு கட்ட வேண்டும் என்று அன்னை மரியாள் காட்சி கொடுத்து சொல்லுகின்றாள். அப்போ இந்த சிறுமி சின்ன பிள்ளை பெருநத்தம்மாள் அதை குருவிடம் சென்று அறிவிக்கிறார். அப்போ குருவும் அதை கோயிலிலே சொல்லி மக்கள் எல்லோரும் இணைந்து பவனியாக வந்து அந்த இடத்திலே ஆலயம் கட்டுகிறார்கள். 16வது காட்சியிலே தான் அன்னை மரியாள் தனது பெயரை வெளிப்படுத்துகிறார். நாமே அமல உருப்பவம் என்று 16வது காட்சியிலே வெளிப்படுத்துகிறார். அதன் பிறகு 3 காட்சிகள் வருகிறது. அப்போ பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ஆரம்பித்த காட்சியிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரை 18 காட்சிகள் அன்னை மரியாள் கொடுத்தாள். அன்புக்குரியவர்களே, இன்றும் இந்த லூர்து நகர் ஒரு பெரிய திருத்தலமாக மாறி இருக்கிறது. நிறைய அதிசயங்கள் நடக்கிறது, நிறைய அற்புதங்கள் நடக்கிறது. எதை வைத்து என்றால் அந்த நீரூற்றை வைத்து. அது இன்றும் இருக்கிறது. அங்கு சென்றவர்கள் அந்த தண்ணீரை, தீர்த்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், வியாதிகளிலிருந்து சுகம் பெற்று திரும்புகிறார்கள். நாம் உண்மையிலே நடந்த நிகழ்ச்சியை நாம் அதிகாரப்பூர்வமாக பார்ப்போம். த ஹிந்து என்கின்ற ஆங்கில பத்திரிகை, ஒரு தரமான பத்திரிகை, அதிலே 12/2/1999ஆம் தேதி வெளிவந்த செய்தி. மருத்துவர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலை, மருந்து குணப்படுத்த முடியாத ஒருவர், முடக்குவாதமுற்றவர். அவர் பிரான்ஸ் நாட்டிலே உள்ள இந்த லூர்து நகருக்கு வந்தாள். இந்த கெபியிலே, இந்த ஆலயத்தில் அங்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த அற்புத நீரூற்றை எடுத்து அதிலே குளிப்பாட்டி கொண்டு 3 முறை குளிப்பாட்டினாள். அதன் பிறகு அங்கு நடந்த நற்கருணை ஆராதனையிலே அவர் கலந்து கொண்டார். நற்கருணை ஆராதனையிலே குருவானவர் நற்கருணையை எடுத்து மேலே தூக்கி பிடிக்கும் பொழுது அவருக்குள் ஒரு தன்னுணர்வு, ஒரு விழிப்புணர்வு பெற்றார். எழுந்து நின்றார். அந்த நேரத்தில் முடக்குவாதம் பெற்றவர், நடக்க முடியாமல் இருந்தவர் எழுந்து நின்றார். எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அவர் சுகம் பெற்று இத்தனை ஆண்டுகளாக பீடித்திருந்த அந்த முடக்குவாத நோய் சுகம் பெறுகிறது. அதன் பிறகு லூயிஸ் பிரிட்டோ என்பவர் இந்த நீரூற்றை எடுத்து அதை வைத்து அந்த நீரூற்றை எடுத்து வைக்கும் பொழுது அவர் கண் பார்வை பெறுகின்றார். அடுத்ததாக 3ஆம் நெப்போலியன், அவருடைய மகன் நோய்வாய்ப்பட்டு இருந்தார். இங்கு வந்து அந்த நீரை எடுத்து குடித்து அதை உடலெல்லாம் தெளிக்கும் பொழுது அந்த நோய் நீங்கி நலம் பெற்றதாக சரித்திரம் கூறுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான இந்த லூர்து மாதா மிக மிக மாட்சிமிக்க ஒரு மாதா. இவ்வளவு காட்சிகளை கொடுத்து பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், தவம் செய்ய வேண்டும், ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், பாவிகள் மனம் திரும்புவதற்காக நாம் ஜபமாலை சொல்ல வேண்டும், நாம் துன்பங்களை ஏற்று ஒருத்தல் தவம் செய்ய வேண்டும் என்ற செய்தியை கொடுத்து இன்றும் ஏராளமாக புதுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது லூர்து நகரிலே. எல்லா ஊர்களிலும் எல்லா ஆலயத்தை சுற்றியும் இந்த லூர்து மாதா கெபி கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு லூர்து மாதா
மக்கள் மனங்களிலே, நமது மனங்களிலே இடம் பிடித்தவர். நாம் இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் நாம் வாசித்தோம், நமது தேவையை நிறைவு செய்யக்கூடியவள் தான் தாய். எனவே நமது அன்னை மரியாளும் நமது தேவை, என்னையில் பிள்ளைகள் என்ன தேவையில் இருக்கிறார்களோ அந்த பிள்ளையை தேவையை நிறைவேற்றக்கூடியவள். அதே போல் பிள்ளைகள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களை தேற்றக்கூடியவர்கள், காயப்பட்டிருக்கும் பொழுது அந்த காயத்தை ஆற்றுகிறவள் தான் தாய். அதே போல தான் நமது தாய் அன்னை மரியாள். நாம் எத்தகைய வேதனையில் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்களில் இருந்தாலும், எத்தனை குடும்ப பாரங்களில் இருந்தாலும் அன்னை மரியாள் நம்மை தேற்றி, நம்மை மார்போடு அரவணைத்து, நமக்கு ஆறுதல் கூறி, நமக்கு மகிழ்ச்சியால் நமது துன்பத்தை எல்லாம் நீக்கி இன்பமாக மாற்றக்கூடியவள் தான் நமது தாய் அன்னை மரியாள். அத்தகைய விதத்திலே நாம் இந்த தாயிடம் வேண்டுவோம். இந்த தாய் நம்மை ஆசீர்வதித்து நமது விண்ணப்பங்களை நிறைவு செய்வார், நமது தேவைகளை நிறைவு செய்வார். தொடர்ந்து நாம் தாயினுடைய பிள்ளைகளாக, இந்த லூர்து அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமென்றால் ஜபமாலை 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 நாம் தினந்தோறும் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவிகள் மனம் திரும்ப, இன்னும் தவம், ஒருத்தல் முயற்சிகள் எல்லாம் இந்த உலகம் முழுவதும் மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீமைகள் அடியோடு அழிக்கப்பட வேண்டும். தீய சக்திகள், சாத்தானுக்கு எதிரான ஒரு போராட்டத்திற்கான நல்ல ஒரு ஆயுதம் இந்த ஜபமாலை என்ற உணர்வோடு ஜபமாலையை நாம் ஜெபிப்போம். அன்னையினுடைய ஆசீரை பெறுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நமது மன்றாட்டுகள் விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி வேண்டுவோம். உலகின் ஒளி நானே என்று மொழிந்த ஆண்டவரே, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் உலகின் உப்பாகவும் ஒளியாகவும் வாழ்ந்து நற்செய்தியை அறிவிக்க தேவையான அருள் வரங்களை தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நானே நல்ல ஆயன் என்று பொழிந்த ஆண்டவரே, உலகத் தலைவர்களும் நாட்டுத் தலைவர்களும் அன்பையும் அமைதியையும் இவ்வுலகில் கட்டி எழுப்பவும், மக்கள் என்ற சொத்தை பேணி காக்கவும், மக்கள் நலனின் அக்கறை கொண்டு வாழவும் தேவையான ஞானத்தை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் பரம்பொருளான ஆண்டவரே, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் உண்மையான அன்பும் உறவும் மலர்ந்திடவும், நற்சுகம் கிடைத்திடவும், ஒருவர் மற்றவருக்கு நம்பிக்கையின் தூதுவர்களாக வாழ்ந்திடவும் வரந்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியும் ஒளியுமான ஆண்டவரே, இந்த ஆண்டு அரசு பொது தேர்வினை எழுதவிருக்கும் எம் மாணவ மாணவிகளை ஆசிர்வதியும். ஞானத்தோடு தேர்வு எழுதவும், கல்வி தேர்விலும் வாழ்க்கை தேர்விலும் வெற்றி பெற்று வாழ தேவையான அருள் வரங்களை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே எம் இறைவா, எம் பங்கில் மரியாயின் சேனையை வழிநடத்தும் எம் பங்கு தந்தையையும் அருட்சகோதரிகளையும் மற்றும் சேனை உறுப்பினர்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து, சேனையின் இரு கண்களான ஜெபமும் சேவையும் புரிந்து இயேசுவுக்கும் மரியாளுக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழ வளர அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். என்று வாழும் இல்லாமல் இறைவா, இதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் விரும்பி கேட்டது மன்றாட்டுகளை தயவாய் ஏற்று எங்களுக்கு தந்திரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 89, பக்கம் 89.
இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அழைத்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அழைத்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. மலராய் இன்று மலர்ந்தே உந்தன் பாதத்தில் துலங்கவே மெழுகாய் நின்று எரிந்தே உந்தன் உறவில் உருகவே கனியாய் என்று கனிந்தே பலிரசமாய் வழங்கவே மணியாய் நின்று விளைந்தேன் உந்தன் விருந்தாய் விளங்கவே படைத்தேன் பதம் பணிந்தேன் என்னை பலியாய் ஏற்றிடுவார். இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அழைத்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இன்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றி நீ காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் அன்னை மரியாளினுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான அன்னை மரியாளினுடைய திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமேன் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர், தூயவர்,
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர்
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் என்னை காத்து முடிவில் அவள் ஒழிப்பதாக. மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறுகளாய் என் மனம் விரிகிறதே, பருந்திட பருந்திட இறை உறவில் இனிதிட இனிதிட மகிழ்கிறதே. நம் தன வாராயோ பேரன்றே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பில் என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழ் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம்.
மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். இன்றைய இந்த லூர்து மாதா கவி திருவிழாவை சிறப்பு செய்த லூர்து மாதா பிரசிடிய ஞானப்பிராசியார் பட்டணம் மரியாயின் சேனையினருக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக நல்ல அருமையான முறையிலே இந்த கூட்டத்தை நடத்தி வீடு சந்திப்பு மற்றும் தவ செயல்கள் அரசியல்கள் இவைகளெல்லாம் சிறப்பாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அரிய பெரிய இந்த பணிகளை இறைவன் நிறைவாக தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி. அன்புள்ள தந்தை, பாசமுள்ள தந்தை, நமக்கு ஏற்ற அன்பான தந்தை, ஞானமுள்ள தந்தை, அப்படிதானே? அவங்க நம்மளுக்கு நாங்கள் மரியாதை என்ன கேட்டாலும் எங்கிட்ட ஒரு மனசு சோறாமல் ஒரு தைரியமாக இருங்கிட்டு செய்ய வருவாங்க. ஃபாதர் குறைஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொன்னமைக்கு திடனாக இருங்க, தைரியமாக இருங்க, அஞ்சாதீர்கள், கண்ணியை ஜெபிங்க, அப்போ வருவாங்க. ஏசாயா 35 சொல்லியிருக்கலாம், தள்ளாடும் காலை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்காலை உறுதிப்படுத்துங்கள், உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி அஞ்சாதீர்கள், திடன் கொண்டிருங்கன்னு சொல்லி அதே வார்த்தை சொல்லுங்க. பயப்படாதங்க, அஞ்சாதீங்க, திடன் கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மகிட்ட இருக்காருல்ல, என் பக்கத்தில் இருக்காரு, நான் கவலைப்படவே மாட்டேன், நீ அசைக்க முடியாது. அப்படி ஆண்டுடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றது எங்கள் மனசு அப்படி ஒரு தைரியத்தை ஏற்படுத்தும். இப்போ மரியாதை சரிங்க நல்ல வாழ்க்கை வார்த்தை செய்கிறாங்க. அதுபோக சொல்லுவாங்க, நல்ல நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்காக நன்றி செலுத்துங்க, ஜெபிங்க, மக்களுக்காக ஜெபியுங்கள். ஜெபிக்கும் போது மாதன் நல்ல அற்புதங்களையும் புதுமைகளையும் தருவாங்க. அப்போ நீங்கள் நன்றி செலுத்துற பிள்ளைகளாக இருக்கணுமாங்க. அதே மாதிரி நன்றி செலுத்தணும் பார்த்துங்க மக்களுக்கு. மற்றபடி சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ நன்மை புது பெற்றிருக்கீங்களோ அதை மற்றவங்க எடுத்து சொல்லுங்க, அப்போ தானே மாதாட்டம் வருவாங்க. என்ன மாதம் இவ்வளோ புதுமை செய்யிருக்காங்கன்னு சொல்லி வருவாங்கல்ல. அதனால நினச்சினோம் புதுமைகளை செய்கிற மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க நம்ம வழி கொண்டு வாங்கம்பாங்க. ஒரு தந்தை, ஒரு அன்புள்ள தந்தை, ஒரு பாசமுள்ள தந்தை, முகத்தை பாருங்கள், சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. எப்பவும் எனக்கு பேசும்போது சிரிப்பாங்க, மனசில் கஷ்டம் இருக்கும், இருந்தாலும் நம்மகிட்ட பேசும்போது அன்பாவோட பாசத்தோடு பேசி நம்ம வெளியெடுத்த தந்தை பாருங்க. ஞாயிறு மறைக்கல்வியில் வாசிக்கணும்னா அதை ஒரு வாரத்துக்கு ஒரு 10 வசனத்தையும் அதை எடுத்து வச்சு நமக்கு சொல்கிறாங்க. எதுக்கு மக்கள் வாசிக்கணும், தியானிக்கணும், அது நடக்கணும், விவிலியத்தில் உள்ள எல்லாம் வரணும்னு சொல்லி செய்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட தந்தை? ஞானம் இல்லாமல் செய்ய முடியாது. ஞானம் யாருக்கு கொடுது? கடவுள். ஞானத்தை தேடி நாடு செயல்படுத்திக்கினேன் கடவுள் ஞானம். அப்படி ஞானத்தை பிள்ளை தந்தை. இப்படிப்பட்ட தந்தைக்கு எங்கள் மரியாதை சேனையிலேருந்து நாங்கள் ஒரு இந்த நூலாடையை பொன்னாடையாக போர்த்தி பாசமுள்ள, பண்புள்ள, அறிவுள்ள, ஞானமுள்ள தந்தைக்கு கொடுத்து வாழ்த்தி வரவேற்கிறோம். ஏசப்பா சோத்திரம். எவ்வளோ ஞானத்தை கொடுத்தீங்க, சந்தோஷம். அன்பான கனிவான வார்த்தைகளுக்கு நன்றி. நமது பங்கிலே குறிப்பாக நமது ஊரில் இந்த மரியாயன் சேனையினர் மூத்த
சபையாக இருந்து மூத்த அன்னை மரியாளுக்கு புகழ் சேர்த்தும் விதமாகவும் நிறைய அறப்பணிகள் நிறைய அதை தொய்விடாமல் எப்படியாவது நடத்திட்டு போயிடணும் அப்படிங்கிறதுல மிகவும் ஆர்வமாக இருந்து கொஞ்சம் பேர் இருந்தாலும் எப்படியாவது நடத்திடணும் அப்படிங்கிறதுல நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே அன்னை மரியாள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாள். லூர்து அன்னை பிரசிடியம். எனவே லூர்து மாதா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு ஜெபிக்கின்றேன். முடிந்தவுடனே அனைவருக்கும் இனிப்பு பாயாசம் வழங்கப்படும், இனிப்பு பொங்கல் வழங்கப்படும். அதை அறிந்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவை வரல் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த மடியாராகிய கன்னிமரியாள் ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திருவை நற்செய்தின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சிறப்பாக இந்த ஒலி அமைத்து தந்த நிர்வாகத்தாருக்கும் நமது ஊர் நிர்வாகிகளுக்கும் மற்றும் நமது பாடகர் குழுவினர் மக்கள் அனைவருக்கும் நன்றிகள். பக்கம் 579, பக்கம் 579. என்ன அழகு உன்னன்பழகு அம்மா, என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன்னன்பழகு. நீவானின் நீற்றுணையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகி சீயோனின் அருள் மகளே, என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன்னன்பழகு. தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மை வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. நன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, தாசனா என்னை வாழ வைத்த அன்பே அருளே அமுதே அழகே, நீ வாழ்க நீ வாழ்க. என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன்னன்பழகு அம்மா, என்ன அழகு. கருணையும் வாழ்வினில் எளிமை விதையாய் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. உன் அன்பு விழி கருணை வாழ்வினில் எளிமை விதையாய் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்தது,
என்ன அழகு